இயேசு ஏன் கடல் மீது நடந்தார்? தண்ணீர் மீது நடந்து காட்டி தம் வல்லமையை காண்பிக்கவா, அல்லது சாகசம் பண்ணி உங்களை மகிழ்விக்கவா? அப்படிப்பட்ட நோக்கத்தோடு இயேசு தண்ணீர் மீது நடக்கவில்லை. இயேசு தம் சீடர்களை கலிலேயா கடலிலே பயணித்து அக்கறையில் உள்ள பெத்சாய்தா பட்டணத்திற்கு போக சொல்லிவிட்டு இவர் அங்கே மலையில் சென்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். சாயங்கால வேளையிலே வந்து அமர்ந்து பார்க்கிறார். படகு சென்று கொண்டிருக்கிறது, நடுஇரவாகிறது. படகு அங்கே முன்னேற முடியாதபடிக்கு பயங்கரமான அலைகள், காற்று. இதன் மத்தியிலே சீஷர்கள் பயந்து கொண்டிருப்பதை பார்த்தவர் இயேசு அவர்கள் தண்ணீரின் மீது நடந்து படவின் அருகே சென்று விட்டார். இப்போ மீண்டும் கேட்கிறேன், இயேசு ஏன் தண்ணீர் மீது நடந்து வந்தார்? எந்த தண்ணீர் உங்கள் தலைக்கு மேல் வந்து உங்களை அமிழ்த்து விடும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த தண்ணீர் இயேசுவின் பாதத்தின் கீழே, இயேசுவின் கால்களின் கீழே இருக்கிறது என்பதை நிரூபிக்கவே இயேசு தண்ணீரின் மீது நடந்து வந்தார். பயப்படாதீங்க, உங்க பாடுகள் அவருக்கு தெரியும். உங்களை அமிழ்த்தும் பாடுகள் அவருடைய காலின் கீழே. உங்களை கரை சேர்க்க இயேசு வல்லவராயிருக்கிறார்.